Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. எல்லாருக்கும் ரமதான் முபாரக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நோம்பு கஞ்சி செய்யற ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது எங்கட அம்மாவோட ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி ரெசிபி. எனக்கு மட்டும் இல்ல, எங்கட வீட்டுக்கிட்ட இருக்கிற அவ்வளோ பேருக்கும் பிடிக்கும் அவங்க செய்கிற கஞ்சி. இங்கே நோன்பு காலம் வந்தாலே நாங்கள் எல்லா நாளும் எல்லாருக்கும் கஞ்சி செஞ்சு கொடுப்போம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வீதம் பார்த்தாலும் 30 நாளும் 30 பேருக்கும் கொடுத்து முடிச்சிடுவோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரைட் அவங்களோட கஞ்சி. ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எல்லாத்தையும் நல்லா அழகாக நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் கறியை செஞ்சு கொள்வோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 250 கிராம் அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை சின்ன சின்ன துண்டாக கொத்தி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கறிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பீஃப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மட்டன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதில் ஒரு 2 இன்ச் பட்டை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் 2 ரம்ப இலை. நான் ரம்ப இலை எல்லாத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறது பிகாஸ் அதை போட்டால் கறிக்கு ஒரு வாசனை வரும், அதுக்கு தான். இப்போ நான் ஒரு 1/2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொள்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா அதையும் கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொள்வோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளி அதையும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கறிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதில் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை அதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் அதை அதுட்டு தண்ணியில் கொஞ்சம் வதங்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைப்போம். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொள்ளுவோம். நான் சிக்கன் எடுத்து வச்சு அந்த பவுல்லையே கொஞ்சம் தண்ணி எடுத்து அதோடைய அப்படி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட போகிறேன். சிக்கன் ஒரு 80% வெந்தால் போதும், பிகாஸ் நாங்கள் அதை கஞ்சிக்குள்ளேயும் போட்டு வேக வைக்க போகிறோம். அதால் ஒரு 80% வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு இடத்துல எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் கஞ்சிக்குள்ள வேலையில் பார்ப்போம். நான் ஒரு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு உடைச்ச பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாசிப்பயிறு கிடைக்கலாட்டி நார்மலாக பருப்பு கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம், மைசூர் பருப்பு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு உடைச்ச கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து வைக்கலாம். இப்போ நாங்கள் கஞ்சி சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாமே உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான், ஆயில் எல்லாம் ஒரு கணக்கு இல்லை, உங்களுக்கு தேவையான மாதிரி ஊற்றிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, 2 ரம்ப இலை, அதுக்கப்புறமா ஒரு பாதி வெட்டின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொள்வோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும்
ஒரு 2 பச்சை மிளகா நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா முழுசாக ஒரு 10 to 15 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ முழுசாக வெள்ளைப்பூடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற அந்த ரைஸ் மிக்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு அளவில்லை, நீங்கள் கொஞ்சம் கூடையாகவே ஊற்றிக்கொள்ளுங்க. பிகாஸ் ரைஸ் கொஞ்சம் வேகணும், நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு மாதிரி ஊற்றிக்கொள்வோம். இப்போ பாதியை மூடியை திறந்தே அப்படியே வேக வைங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இடைக்கடை நல்லா கிண்டி கொள்ளுங்க. அரிசி நல்லா வெந்து கரைஞ்சி வரணும். அதுதான் கஞ்சின்றாலே கரைஞ்சி தானே இருக்கணும். முழுசாக அரிசி இருந்தால் அது கஞ்சி இல்லை. ஸோ நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ கரைய தண்ணி வற்றிட்டே போகும். ஸோ நீங்கள் தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா அகப்பையால் நல்லா மசிச்சு கொள்ளுங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். பாருங்க, இப்போ மூடியை பாதி திறந்த மாதிரியே கொஞ்சம் போட்டு வேக வைங்க, இல்லாட்டி அது பொங்கி வெளியே கொட்டிரும். பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால், அதாவது 2வது பால். அதில் ஒரு 6 கப் அளவு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கூடுதலாகவே பால் ஆட் பண்ணலை, ஒரு 6 கப் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கஞ்சி எப்போவுமே நல்லா கரைஞ்சி வரணும். நாங்கள் நல்லாவே கரைய விடுவோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அரிசி முழுசாக இருக்கும், அப்போ குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கஞ்சி எப்போவுமே நசிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா கரைஞ்சி இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் குடிக்கிற நேரம். பாருங்கள் இன்னுமே கரையலை, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது கேரட் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள் கஞ்சி கூட செஞ்சு கொள்ளலாம். அதாவது நாங்கள் சிக்கன் போட்டு செஞ்சோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் கறியை போட்டு உங்களோட வெஜிடபிள்ஸை போட்டு செஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற அந்த கறியை இந்த கஞ்சியில் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேர் இறால்லையும் போடுவாங்க, அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்ச நேரம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்க இன்னும் கரையணும். அதாவது தண்ணி மேலே கீழே அரிசி இருந்தால் அது பத்தாது. நல்லா நீங்கள் நசிச்சு விட்டுக்கொள்ளுங்க உங்களோட ஸ்பெச்சுலாவால். தண்ணி பத்தாட்டி இன்னமும் ஊற்றிக்கொள்ளுங்க. அதாவது நாங்கள் கஞ்சி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கஞ்சி திக்காகவே இருக்கும். அப்படியா இருந்தால் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி திருப்பி சூடாக்கி கொள்ளலாம். நான் இன்றைக்கி இவ்வளோ நிறைய கஞ்சி செஞ்சுருக்கேன், பிகாஸ் அடுத்த நாளும் சேர்த்து எடுத்து வைக்கிறதுக்கு தான்.
ஒவ்வொரு நாளும் கஞ்சி போட்டுட்டு இருக்க இயலாது இல்லையா. ஸோ அதால் தான் நான் 2 நாளைக்கு தேவையான மாதிரி கஞ்சி செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் கடைசியாக தான் மிளகும் சீரகமும் ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட முருங்கை இலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் ஆட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியும் கூட. எங்கள்கிட்ட முருங்கை இலை கிடைக்க இல்லை, ஸோ நான் அதை ஆட் பண்ணலை. இல்லாட்டி நாங்கள் எப்போயுமே முருங்கை இலை ஆட் பண்ணுவோம் கடைசியாக. அது நல்ல வாசனையாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி எங்களோட இஃப்தார் ஸ்பெஷல் கட்லெட் வித் சிக்கன் கஞ்சி. நான் கட்லெட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.